கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாய் ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு அவர் இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மேல் தம்முடைய நீதியை அவர் வருஷிக்க பண்ணுகிற தேவன். இந்த வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு பெரிய மழை. ஆமென். வருஷிக்க பண்ணுவேன் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை அது குறிக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. இது கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையிலே அவர் நீதியை ஆசீர்வாத மழையை வருஷிக்க பண்ணுகிற காலம். ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அது இன்னும் கூட நமக்கு தெளிவாய் புரிகிறது. அங்க நீங்க பார்க்கும்பொழுது ஃபார் இட் இஸ் டைம். ஆமென். கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. எதற்காக? ஆசீர்வாதத்தின் மழையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். ஏற்ற காலத்தில் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். அவர் வானத்தை திறந்து ஏற்ற காலத்தில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நேரம், ஆசீர்வதிக்கிற நேரம் நமக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை கொடுக்க ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். ஓசியா 10:12 மறுபடியும் வாசிக்கிறோம். கர்த்தர் வந்து உங்கள் மேல் அவர் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும், ஆசீர்வாத மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணும் மட்டும் அந்த காலம் வந்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத மழையை கர்த்தர் அவர் பொழிய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஓசியா 6:3 வாசிக்கிறோம். கர்த்தர் மழையை போல அவர் வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அங்க நீங்க வாசித்தீங்கன்னா அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இப்போ நம்மிடத்துல ஒரு ஆசீர்வாத மழையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். லேவியராகமம் 26:4 வாசிக்கிறோம். கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவேன். அப்போ இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வாத மழையை ஏற்ற காலத்திலே அதற்கான நேரம் வந்திருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே அவர் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலம், அந்த ஆசீர்வாதத்தின் மழையின் காலம் வந்திருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? மறுபடியும் அந்த 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 12 மறுபடியும் வாசிங்க. நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஓசியாவின் மூலமா இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அப்போ ஏன் கர்த்தர் ஏன் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், மேலே உள்ள அதிகாரத்தில்
மேலே உள்ள வசனங்களில் நீங்கள் வாசிக்கும்போது 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கீழ்ப்படியாமையில இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பயம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கர்த்தரை விட்டு வழி விலகி போய் தேவையில்லாத விக்கிரகங்களை அந்நிய தெய்வங்களை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். 13ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை மறந்து பராக்கிரமசாலிகளையும் அவருடைய சேனைகளையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஏற்ற நேரத்திலே ஆசீர்வாத மழையை பொழியும்படியாய் அவர் காத்திருக்கிறார். ஆனால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்தும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாத மழையை அவர் பொழிய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ நீங்க பழையவைகள் எல்லாம் மறந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றார், நீங்க எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் மறந்து விட்டு இப்போ புதிதாய் உங்களுடைய நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை உங்கள் மத்தியிலே அவர் பொழிய பண்ணுவார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்போ பழைய நிலைமையெல்லாம் விட்டுட்டு இப்போ சொல்றாரு, நீங்க பண்படுத்துங்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவேன். ஆமென். இந்த தரிசு நிலம், அந்த நிலம் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. இயேசு மத்தேயு 13 நாம் வாசிக்கிறோம், 3 முதல் 9 அங்கே சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை கொப்பாய். அங்கே ஒரு ஊமை மக்களுக்கு சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் என்றால் அது நல்ல நிலம் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த நாளிலே உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க, நம்முடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு விளைச்சலுக்கு ஏதோ ஒரு நிலத்தில், அப்படி ஹைவேஸில் இருக்கிற ஏதோ ஒரு நிலத்தில் போயிட்டு ஒரு விதையை போட்டால் ஒரு நெல் பயிர் விளைவிக்க வேண்டும் என்றால் ஏதோ நிலத்தில் நம்ம அப்படியே கேஷுவலாக போட்டு போயிட முடியாது. ஆமென். அதற்காக ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து அதை உழுது, அது டிராக்டர் வச்சோ இல்லை எருது வச்சோ என்ன செய்யணும், அதை உழுது அந்த மண்ணை பண்படுத்தி அதுக்கு பிறகுதான் உரம் போட்டு அதுக்கு பின்பு விதை போட்டாதான் அது என்ன முளைத்து எழும்புகிறதா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்க வழி விலகி போய் விக்கிரகங்களை ஆராதித்து என்னை பின்பற்றாமல் நீங்க இருக்கிறீங்க. இப்போ காலம் வந்திருக்கிறது, நான் ஆசீர்வாத மழையை பொழிய பண்ண நேரத்தில் நான் காத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய நிலத்தை பண்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறீங்க. ஆதலால் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். ஆமென். உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் உழுது நம்முடைய வாழ்க்கை நம்மை பண்படுத்துகிற ஒரு காலத்திற்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். இது எதை குறிக்கிறதுனா, சும்மா நம்ம ஒரு பைக் எப்படி ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறோமோ, ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் இல்லை, ஒரு கார் எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து நாம் அதை சர்வீஸ் செய்கிறோமோ அப்படி தான் பண்படுத்துவது. அது ஒரு சர்வீஸ், ஒரு ரிப்பேர் பண்ணி அது மறுபடியும் சீராய் ஓட வைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்படுத்துதல் மறுபடியும் சீராய் ஒரு புதிய மனமாறுதலாய் புதிய மனிதர்களாய் வாழ அது உதவி செய்யும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா என்ன, என்ஜின் ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி என்ன ஆகிடும், வெஹிக்கிள் வண்டி அப்படியே சீசாய் ஒரு இடத்துல நின்றோம். ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கை பண்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வண்டியை, ஒரு வெஹிக்கிளை, ஒரு 2 வீலரோ இல்லை 4 வீலரோ சர்வீஸ் பண்ணுறது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பண்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எதிலே நாம் பண்பட வேண்டும் என்று சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ராஜா நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு.
இங்கே 1ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் அரசாண்ட காலத்தில் இவர்கள் எல்லாம் தாவீதின் வம்சாவழியிலே வந்த ராஜாக்களா இருக்கிறார்கள். இதுக்கு முன்பாக மனாசே என்கிற ராஜாவை குறித்து முன்பதாக இருக்கிற அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். அப்போ மனாசே, அதுக்கு அடுத்தது அம்மோன், அதுக்கு அடுத்து யோசியா ராஜா இப்போ இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 88 வருஷம் இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த 88 காலமாய் என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் பழையது போல எப்போதும் விக்கிரக ஆராதனையிலும், எப்போதும் பாவத்திலும், கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறதிலும், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாமலும், கர்த்தரை தேடாமலும், கர்த்தருடைய சமூகத்தை தேடாமலும், கர்த்தரை நோக்கி பார்க்காமலும் அவங்க என்ன செய்றாங்க? பழைய வாழ்க்கையிலே, பாவத்திற்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ 8 வயதா இருந்து யோசியா ராஜா 18ஆம் வருஷம் அவர் அரசாண்ட காலத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை அவர் இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா அதை வாசித்து காண்பிக்கிறார்கள். ஆமென். அந்த நாட்களிலே இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகங்கள்லாம் வாசிப்பதற்கென்று சில ஆட்களை அவர்கள் நியமித்திருந்தார்கள். அவங்க தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தெல்லாம் அதை வாசிக்க முடியும். அப்படி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை இந்த யோசியா ராஜாவுக்கு அவர் வாசித்து காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஆமென். அப்படி என்ன இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்திலிருந்து வஸ்திரத்தை கிழிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவருக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டது என்றால், அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் 10 கற்பனைகள் இருக்கிறது, எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய படைப்புகள் அது எப்படி உள்ளது என்று அந்த நியாயப்பிரமாணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதான் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் 5 ஆகமங்கள் அதில் இருக்கிறது. அதை கேட்ட உடனே இந்த கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், இந்த லாஸ், அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் கேட்டு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஆமென். இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. இஸ்ரவேல் மக்கள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? வழி விலகி போய் கர்த்தருடைய அன்பை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தரை விட்டு தூரமாய் விக்கிரக ஆராதனைக்குள்ளே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே அழுது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலே, சத்தியத்திலே நாம் பண்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வேத வசனத்திலே, இந்த சத்திய வார்த்தைகளிலே, கர்த்தருடைய உபதேசத்திலே, கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே நாம் பண்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ யோசியா ராஜாவுக்கு அது தெரிந்த உடனே அவர் மிகுந்த மனம் கசந்து, 19ஆம் வசனம் வாசிங்க. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவர் சத்தியத்தை அறிந்த உடனே யோசியா ராஜா என்ன செய்யறாரு? அவருடைய இருதயம் இலகி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அங்கே அழுது கர்த்தருக்கு முன்பாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது இப்படி செஞ்சிருக்கிறோமா? ஆமென். வஸ்திரங்கள் கிழிகிற அளவுக்கு. ஆமென். வேதாகமத்தை இது எப்படி இருக்குதுன்னா, பைபிளை படிச்சுட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வந்தவனே நம்ம என்ன செய்யணும்? வஸ்திரங்களை கிழித்து, ஐயோ நான் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய்விட்டேனே என்று நாம் என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? ஆனால் அப்படி செய்யணும்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த ராஜா அப்படி செஞ்சிருக்கிறார். ஆமென். அந்த நியாய பிரமாணம், அந்த வார்த்தைகள் அவரை அப்படி செய்ய வைத்தது. அந்த ஒரு உணர்வை அந்த யோசியா ராஜாவுக்குள்ளே அன்று வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்திலே நாம் பண்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்திய வசனமாகிய வேதத்திலே பிரியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போதான் ஆசீர்வாத மழை பொழிவதற்கு கர்த்தருடைய நேரத்தில் அவர் காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நிலம் தான் எப்படி இருக்கிறது? பண்படுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்தும் பொழுது
சத்தியத்திற்கு நேராய், உபதேசத்திற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்தும் போது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதைகளை போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனங்கள், வார்த்தைகள், அது என்ன செய்கிறது? அது ஒரு பயிரை போல முளைத்து எழும்புகிறது போல இந்த காலை நேரத்திலே சத்தியத்திலே நாம் பண்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த ஓசியா 10:12 வாசிக்கிறோம், நீங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் வருவார், கர்த்தர் உங்கள் மேல் வருவார். நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆமென். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காய் இறங்கி வந்து ஆசீர்வாத மழையை அவர் பொழிய சித்தமா இருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆமென். அது ஆசீர்வாத மழையா இருக்கும், அது ஏற்ற காலத்தில் பெய்யும். ஆனால் நம்முடைய நிலம் அந்த மழையை என்ன செய்யணும்? அதை தாங்குகிறதற்கு, அது அந்த மழையை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்முடைய நிலம், நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறதா என்று இந்த காலை வேளையிலே நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த யோசியாவுடைய வாழ்க்கையில் அவர் வஸ்திரங்களை கிழித்தது, தன்னுடைய இருதயத்தை இலகி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அழுதது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்னா, மேலும் 2 ராஜாக்கள் அது 23ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியன் ஆகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். ஆமென். இப்ப என்ன செய்யறாரு? அவர் வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை கேட்ட உடனே அழுது புலம்பினது மாத்திரமல்ல, அது மேல என்ன செய்யறார்? அவர் ஆக்ட் பண்றதை நாம் பார்க்கிறோம், அதை செயல்முறைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3-4 வசனங்கள்ல அவர் விக்கிரக தோப்புகளை அழித்து அதை சுட்டெரித்து பாளையத்துக்கு புறம்பே அதை கொண்டு போய் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் அவர் பண்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவையில்லாத காரியங்கள், விக்கிரக ஆராதனை ஒருவேளை இருக்குமானால், சத்தியத்தை விட்டு விலகி போகிற வாழ்க்கை நமக்கு காணப்படும் என்றால், இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தினால் நம்ம அதை பண்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசியா ஒரு ராஜாவா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை இதை கேட்ட உடனே விக்கிரக ஆராதனை உடன்படிக்கை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கை கொள்ள வேண்டும் என்று அங்கு ஒரு சட்டமே போடுறார், உடன்படிக்கை அங்கு ஏற்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, எல்லா விக்கிரக தோப்புகளையும் சுட்டெரித்து அதை அகற்றுகிறார். ஆமென். அங்கே இஸ்ரவேல் மக்களை அவர் பண்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஒரு நிலத்தை உழுது தேவையில்லாத கிளைகளை கொண்டு போய் போட்டு அது விளைச்சலுக்கு ஏற்றவாறு நாம் மாற்றுகிறது போல, ஆசீர்வாத மழைக்கு ஏற்றவாறு அந்த நிலத்தை மாற்றுகிறது போல, யோசியா அவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் தேசத்தை அவர் பண்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறதுலே வச்சிருக்கிறதுலே பழைய பைக் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த மாடல் எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த பைக்கு அந்த பட்டணத்திலே அவர்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வச்சிருக்கிற அந்த கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது பைக்கு கூட அவர்கிட்ட தோற்று போயிடும். ஆமென். கிட்டத்தட்ட 21 வருஷமாக அந்த பைக் வச்சிருக்கிறாரு. ஆனால் பார்க்கிங்கில் நிற்கும் போது அவர் பைக்கு தான் புதுசாக இருக்கும். ஆமென். அவர் சொன்னார், ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணிடுவாராம், மாதத்துக்கு ஒரு முறை ஆயில் சர்வீஸ், அதனால தான் அந்த பைக் புதுசாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பண்படும்பொழுது புதிய மனிதர்களாய், புதிய அனுபவங்களோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, ஆமென், அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அது எதை குறிக்கும்? சர்வீஸ் பண்ண வண்டி எப்படி அதோட கண்டிஷனில் அப்படியே ஸ்மூத்தாக போகிறதோ, ஆசீர்வாதமாய் நேர்த்தியாய் செல்லுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்திலே பண்பட சத்தியத்திலே வளர கர்த்தருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க. அல்லேலூயா. சங்கீதம் 119:55 வாசிக்கிறோம், உமது வசனங்களை கை கொள்ளுவேன். ஆமென். 119:105 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களா இருக்கணும்.
அதான் சொல்றாரு, பண்படுத்த வேண்டும். பண்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம்னா கர்த்தருடைய வசனத்திலே நடக்கிற ஒரு அனுபவம். எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சத்தியத்திலே பண்பட வேண்டும் என்று, உபதேசத்திலே பண்பட வேண்டும் என்று, கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாத மழையை ஏற்ற காலத்திலே அவர் பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கான நேரம் வந்திருக்கிறது. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தை பண்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் எதிலே பண்பட வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வசனங்கள் வரை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். முதல்ல 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 18:42 1 ராஜாக்கள். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இது குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 நாம் பார்க்கிறோம். ஆகாப் ராஜா அரசாண்ட காலத்திலே அங்கே 3.5 வருஷம் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. இப்ப எலியா என்ன செய்யறாருன்னா, அந்த பஞ்சத்தை தீர்க்கும்படியாய் 18ஆம் அதிகாரம் 42 நாம் வாசிக்கிறோம். கர்மேல் பர்வதத்திற்கு நேராய் கர்மேல் பர்வதத்திற்கு எலியா ஏறி போய் அங்க என்ன செய்கிறார்? சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, இங்கே ஒரு ஆசீர்வாதத்திற்காய், இங்கே ஒரு ஆசீர்வாத மழைக்காய் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாகாலை ஆராதித்து அவர் தான் என்ன, பாகால் தெய்வம் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க. மழையின் கடவுள் பாகால்னு சொன்னதுனால கர்த்தர் வானத்தை 3 ஆண்டு காலம் அடைத்து வைத்திருந்தார். இப்ப எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்தில் போய் முறையிட்டு, ஆண்டவரே நீர் வானத்தை திறக்க வேண்டும் என்று கர்மேல் பர்வதத்திற்கு ஏறி முகங்குப்புற விழுந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து அவர் ஜெபிக்கிறார். எதற்காக? ஒரு ஆசீர்வாத மழைக்காய் அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஊழியக்காரன் இடத்துல சொல்றார், முதல் முறை ஜெபம் பண்றார், ஃபர்ஸ்ட் டைம். ஊழியக்காரன் என்ன நினைச்சிருப்பான்? எலியா பெரிய தீர்க்கதரிசில முதல்ல ஜெபம் பண்ணான்னா அடுத்து மழை தான். ஆமேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு, பா கொஞ்சம் அங்கே போய் சமுத்திரமாகுமாய் அங்கே போய் பாருப்பா மேகம் எழும்புதான்னு அனுப்புறாரு. ஊழியக்காரனை சந்தோஷமா போறாரு. எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஆமேன், அக்கினியே இருக்கிறார், மழை இறக்க மாட்டாரா? ஆமேன். போய் பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம் உற்சாகமா. நம்ம கூட முதல்ல இங்கே போயிட்டு வாப்பான்னு ஏதோ ஒரு புதிய இடத்துக்கு சொன்னால் உற்சாகமாக போவோம். அந்த மாதிரி தான் அவர் போய் பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்களை தான் பார்க்குறோம். எலியா என்ன செய்கிறாரு? மேல இருந்து அக்கினி இறக்கிறார். ஆனால் எலியா சொன்னது பிறகு போய் பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேகமும் இல்லை. அடுத்து ஊழியக்கார் திரும்பி வராரு, பா 2வது தடவை ஜெபம் பண்றாரு, போய் பாரு. செகண்ட் டைம் இல்லையா, ஒரு மேகமும் இல்லை. சரி, மறுபடியும் எலியா ஜெபம் பண்றாரு, மறுபடியும் போய் பாருப்பா. 3rd டைம் இல்லை, ஒரு மேகமும் இல்லை. 4, 5, 6, 7 முறை, 7வது முறை ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறதை காண்கிறேன் என்று வந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? ஒரு ஜெபத்திலே பண்படுகிற ஒரு அனுபவம். ஆமே, தொடர்ந்து விடாமல். எலியா நினைச்சிருக்கலாம், சரி 3 முறை ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம வேலை முடிந்தது, நம்ம போயிடலாம், கர்த்தர் கண்டிப்பா மக்களுக்காக மழை அவர் அனுப்புவாருன்னு சொல்லிட்டு அவர் போயிடல. அவர் என்ன செய்கிறார்? 7 முறை. அவர் என்னதான் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் 7th time he is praying in the Mount Carmel. அந்த கர்மேல் பர்வதத்திலே 7வது முறை ஜெபித்த பிறகு அந்த உள்ளங்கை மேகம் அங்கே எழும்பினது. ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபத்தில் நாம் பண்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெப நேரத்தை அதிகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை 2 முறை ஜெபித்து விட்டு சோர்ந்து விடுகிற அனுபவம் நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்ல, நீங்கள் ஜெபத்தில் பண்படும் பொழுது, உங்கள் தரிசு நிலங்களை நீங்கள் பண்படுத்தும் பொழுது, உங்கள் ஜெப வாழ்க்கை நீங்கள் பண்படுத்தும் போது ஆசீர்வாத மழை உங்களுக்காய் ஏற்ற நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாத மழை பெய்யும். ஆனால் எலியா செய்தது 7 முறை ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 4:2 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகிற வரைக்கும். ஆமென். நம்மிடத்திற்கு வந்து அந்த ஆசீர்வாதம் சேருகிற வரைக்கும் ஜெபத்திலே பண்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு பண்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஜெப நேரத்தை அதிகரிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16-18 வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமென். அது பலனுள்ளதா இருக்கிறது, அது நிச்சயம் பதிலை கொண்டு வரும். அப்படிதான் எலியா ஊக்கமாய் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் நாம் பலவீனத்தை கண்டு, ஆசீர்வாதம் வராததை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். ஆமென். இந்த கர்மேல் பர்வதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த கர்மேல் பர்வதம் என்ன இடம் என்று பார்த்தீங்கன்னா, அதுதான் பாகாலுடைய ஆராதனை இடமாக இருந்தது. ஆமென். எலியா என்ன செய்கிறாரு, அந்த பாகாலுடைய இடத்திற்கு, அந்த கர்மேலுக்கே போயிட்டு அவர் அற்புதத்தை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, ஆசீர்வாதம் வரவில்லை என்று சோர்ந்து போயிடாதீங்க. சோர்வை கண்டு நீங்கள் துவண்டு போய் விடாமல் கர்த்தரிடத்தில் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தை பண்படுத்தும் போது, ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஜெபத்தை அதிகரிக்கும் போது, நேரத்தை அதிகரிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது, மத்தேயு 6:6 வாசிக்கிறோம், நீயோ உன் அறை கதவை பூட்டி நீ ஜெபி. ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திலே நாம் பண்படும் பொழுது, ஆமென், இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, அரை கதவை பூட்டி கர்த்தருக்கு நேராக நாம் ஜெபம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, தொடர்ந்து ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆசீர்வாத மழையை நான் வர்ஷிக்க பண்ணுவேன். ஆமென். அது ஏற்ற நேரத்தில் நான் வர்ஷிக்க பண்ணுவேன். என்னுடைய நேரம் வந்திருக்கிறது ஆசீர்வாத மழை கொடுக்க. ஆனால் நம்முடைய நிலம் பண்படுத்தப்படாமல் இருக்கிறது. அப்போ இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபத்தை நாம் பண்படுத்தும் போது, சத்தியத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்தும் போது, ஆசீர்வாத மழை நமக்கு நேராய் கடந்து வரும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்கள் வரை நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் வாசிக்க 25ஆம் வசனம் 27ஆம் வசனம் மட்டும் நீங்கள் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. 27 வாசிங்க. ஓகே. இந்த இடத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12 வருஷமாய் அவர்கள் ஒரு பலவீனத்திலே காணப்படுகிறாள். ஆனால் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஆமென். அவங்க கேட்டதெல்லாம் செவியில மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிறார், மரித்தோர்களை எழுப்புகிறார், குருடர்களை சுகமாக்குகிறார், அநேக பிணியாளிகளை அவர் குணமாக்குகிறார். ஆனால் இவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அது பண்படப்பட வேண்டும். ஆமென். பண்படுத்தப்பட வேண்டும், அது அதிகரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, கர்த்தரை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறது எப்படி இருக்கிறது. ஆமென். அவங்க கேள்விப்பட்டாங்க தான். ஆல்ரெடி 12 இயர்ஸ் 12 வருஷம் பலவீனம். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்தது. அவங்க சொல்றாங்க, வஸ்திரத்தாகிலும் தொட்டா சுகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலாலும் பரவாயில்லன்னு சொல்லலை, சொஸ்தமாவேன். ஃபெய்த் கன்ஃபெஷன். ஆமென். விசுவாச அறிக்கை அங்கே செய்கிறாங்க, வஸ்திரத்தாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி.
அநேக கூட்டத்தார் ஜனத்தார் மத்தியில் அவங்க என்ன செய்றாங்க, முட்டி மோதி இடிச்சு போயிட்டு இயேசுவினுடைய வஸ்திரத்தை அவர்கள் தொடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே உடைந்து போன ஒரு நிலைமை, ஏற்கனவே அநேக தடைகள், ஏற்கனவே அநேக வெட்கங்கள், ஏற்கனவே அநேக அவமானங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் இயேசு மேல் வைத்திருந்த விசுவாசம் அது ஒருபோதும் மாறாமல் இருந்ததினாலே அங்கே அவர்களுக்கு ஒரு சுகத்தை இயேசு அங்கே கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. மேலே உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னும் கூட ஒரு காரியம், என்ன அருமையான காரியம்னா, இந்த சகோதரியை பார்த்து மட்டும்தான் இயேசு மகளேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு அநேக ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith have healed you. நம்முடைய விசுவாசத்திலே நாம் பண்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுப்பார். ஆசீர்வாத மழையை அவர் பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆபிரகாம் விசுவாசித்தார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். 75 வயதிலே ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள 25 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனா அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து அவர் பண்படுத்தி கொண்டே தன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையிலே அது அப்படியே வளர்ந்து கொண்டே போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து பெரிய ஜாதியாய் ஆபிரகாமை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இது காரணம் என்ன? அவர் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போய் விடாமல் கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாசத்திலே நாம் பண்படும் பொழுது, அதை தொடர்ந்து விசுவாசத்திலே வளரும் பொழுது, அதை சரி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து அது வாசிக்கிறீங்களா? 3:17-18 2 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. போதும் சிஸ்டர். அவர் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 3 பேரும் சொல்றாங்க பாருங்க, நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்புவித்து நடத்துவார். தப்புவித்தாரா? ஆமென். அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம், அவர் எரிகிற அக்கினி சூளையிலிருந்து அவர்களை தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் தப்புவிப்பார்னு விசுவாசமா தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றாங்க பாருங்க, விடுவிக்காமற் போனாலும். ஆமென். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு, உம்முடைய தேவனை இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். அதுதான் விசுவாசம். ஃபர்ஸ்ட் சொன்ன வசனம் விசுவாசம் கிடையாது, விடுவிப்பார்னு சொல்லுகிறது விசுவாசம் அல்ல. இங்க சொல்றாங்க பாரு, விடுவிக்காமற் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விசுவாசத்திலே நாம் பண்படுகிறவர்களாய், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே வளர்கிறவர்களாய். ஏனென்றால் அவர் ஏற்ற நேரத்திலே ஆசீர்வாத மழையை பொழிய அவர் காத்திருக்கிறார். நம் விசுவாசத்திலே பண்படும் பொழுது அவர் அந்த ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள். ஆமென். கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அந்த விசுவாசம் பண்படுத்தப்படும். கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளரும். ஆமென். அங்கே வாசிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள். ஆமென். வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சங்கீதம் 68:8 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 68:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை விசுவாசியுங்கள், எக்காலத்திலும் விசுவாசத்திலே வளருங்கள். கர்த்தர் ஆசீர்வாத மழையை உங்கள் குடும்பத்திற்கு நேராய், உங்களுக்கு நேராய் பொழிந்தருளுகிற காலம் வந்திருக்கிறது. நாம் என்ன செய்யணும்?
விசுவாசத்தை பண்படுத்த வேண்டும். எந்த இடத்துல நம்ம விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறதோ அந்த இடத்தை நாம் பண்படுத்தும் போது ஹல்லேலூயா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் சமாதானத்துடனே காத்துக்கொள்வி. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். கர்த்தர் மேல் என்றென்றைக்கும் விசுவாசம் வையுங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமென். சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் நீங்கள் பண்படும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை பொழிய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஏற்ற நேரத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் உங்களுக்காய் வானங்களை திறப்பார். ஆமென். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமென். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையினால் சத்தியத்தினால் நாம் பண்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, ஜெபத்தினாலே நம்மை நாம் பண்படுத்த வேண்டும். மூன்றாவது, விசுவாசத்தினால் நம்மை நாம் பண்படுத்த வேண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. இங்கே பவுலும் சீலாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இருக்கிற சூழ்நிலை, சிறைச்சாலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மேலே 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவங்க நிலைமை எப்படி இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் அவங்க என்ன செய்றாங்க? துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க எந்த அளவுக்கு துதித்து பாடினாங்கன்னா, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அநேகர் கேட்கிற அளவுக்கு அவர்கள் துதி சத்தத்தை அவர்கள் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 26 வாசிக்கிறோம், அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென். அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. நம்முடைய வாழ்க்கையிலே ஓசியா 10:12 வாசிக்கிறோம், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல். ஆமென். கர்த்தர் வந்து நாம் பண்படுத்தும் போது கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்துல சொல்லுகிறது, பண்படுத்துங்கள், கர்த்தர்
கர்த்தர் வந்து ஆமென், கர்த்தர் இறங்கி வருவார். இங்க சிறைச்சாலையிலே இவர்கள் ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் இறங்கி வந்ததினாலே பூமி அசைந்து சங்கிலிகள் அறுபட்டு போனதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனையிலே பண்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆராதிக்கிறவர்களாய், ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையும் அவரை துதிக்கிறவர்களாய். நம்முடைய ஆராதனை பேட்டர்ன், நம்முடைய ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துதியெல்லாம் நம்ம மாற்றணும். ஆமென். அதுதான் பண்படுத்துகிற ஒரு அனுபவம், பண்படுகிற ஒரு அனுபவம், வளருகிற ஒரு அனுபவம். ஆமென். இத்தனை ஆண்டுகள் எப்படி துதித்து கொண்டிருந்தோமோ அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஆராதனை இன்று முதல் ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு ஆராதனை ஆய், அதிகரிக்கிற ஒரு ஆராதனை ஆய், மேன்மையுள்ள ஒரு ஆராதனை ஆய், கர்த்தரை உயர்த்துகிற ஒரு ஆராதனை அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனையிலே நாம் பண்படும் பொழுது, கர்த்தரை உயர்த்துகிறதிலே நாம் பண்படும் பொழுது, கர்த்தரை துதிக்கிறதிலே நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கும் பொழுது, கல்டிவேட் தி ஹேபிட் ஆஃப் வர்ஷிப், அந்த ஆராதனைக்குரிய அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாத மழையை, ஆமென். இங்கே பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தர் இறங்கி வந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? நான் சொல்லாரு, ஆசீர்வாத மழை கொடுக்க ஏற்ற நேரத்தில் நான் காத்திருக்கிறேன், ஆனால் நிலம் என்ன செய்யப்படவில்லை, பண்படுத்தப்படவில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா, நம்முடைய நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும். ஆமென். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே பண்படுத்த வேண்டும், ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பண்படுத்த வேண்டும், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறதிலே, சத்தியத்திலே வளருகிறதிலே நம்முடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட வேண்டும். ஆமென். சங்கீதம் 95 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி, எப்படி பாடணும் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண, நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். 2ஆம் வசனம், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஆமென். கம்பீர சத்தத்தோடு துதித்தலுடனே சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஆமென். இதுதான் ஆராதனையிலே பண்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். கம்பீர சத்தத்தோடு, துதித்தலோடு, சங்கீதங்களோடு நாம் என்ன செய்யணும்? இசை வாத்தியங்களோடு, கரகோஷங்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கம்பீர சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். அப்போ வாருங்கன்னா என்ன? நம்ம சர்ச்சுக்கு எப்படி வருகிறவர்களா இருக்க வேண்டும்? குடும்பமாய். ஆமென். ஃபேமிலி, ஆஸ் அ ஃபேமிலி. அதான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் ஆராதனையிலே பண்படுகிற ஒரு அனுபவம். வீட்டாரோடு சேர்ந்து, குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே கம்பீர சத்தமாய், சங்கீதங்களால் ஆனந்த சத்தமாய் அவரை உயர்த்தி பாடும்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஆசீர்வாத மழையை கர்த்தர் உங்களுக்கு அவர் பொழிந்தருள நிச்சயம் உள்ளவராய் இருக்கிறார். அதான் கர்த்தர் அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாத மழை வர்ஷிக்க பண்ணுவேன், ஆனா தரிசு நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். ஆமென். ஒரு விளைச்சல், ஒரு நெல் பயிர் உண்டாக்கணும்னா அந்த நிலத்தை நாம் பண்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய விசுவாச வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை நன்றாக தான் இருக்கிறது. ஆமென். ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலத்தில் நீங்கள் நெல் பயிர் போட்டுட்டு அதை அறுவடை பண்ண பிறகு அதே மண்ணில் நம்ம என்ன, அதே மண்ணில் நம்ம என்ன செய்ய முடியாது? அதே சாயில்ல மறுபடியும் அந்த விதையை போட முடியாது. ஹல்லேலூயா. மறுபடியும் அதை பண்படுத்தும். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு ஜெப வாழ்க்கை அதிகமா இருக்கிறா, இன்னும் நீங்க அதிகப்படுத்துங்க. ஆமென். இன்னும் பண்படுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாத மழையை அவர் பொழிந்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நிலத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்தும் பொழுது கர்த்தர் அவர் ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். ஆமென். அதான் அந்த வசனம் மறுபடியும் போடுங்கப்பா. ஓசியா 10:12 வாசிக்கிறோம். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல போடுங்க.
கர்த்தரை தேடுகிற காலமா இருக்கிறது. அவர் ஆசீர்வாத மழையை பொழிய காலம் வந்திருக்கிறது. ஆமென். For it is time to seek the Lord. Hallelujah. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தரிசு நிலத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஜெபத்தின் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலமாய், நம்முடைய வாழ்க்கை ஆராதனையின் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையை சத்திய வசனத்தின் மூலமாய் நாம் பண்படுத்தப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் பண்படுத்தும் பொழுது, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவர் ஆசீர்வாத மழையை அவர் நமக்காய் பொழிந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்யவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் வானத்தை திறப்பார். கர்த்தர் ஏற்ற காலத்தை திறக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மை நாம் பண்படுத்தும் பொழுது, ஜெபத்திலே நாம் பண்படுத்தும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல ஆராதனையிலும் சபை கூடு வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை நம்மால் காண முடியும். ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில அவர் பொழிந்தருள அவர் சித்தமாக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் அப்பா உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே ஏற்ற காலத்திலே அவர்கள் தேசத்திலே மழை பெய்யும்படி செய்த தேவன் ஆண்டவரே. ஆனா அப்பா, எங்களிடத்தில் இருக்கிற நிலத்தை, எங்களிடத்தில் இருக்கிற வாழ்க்கை நாங்கள் பண்படுத்த ஆண்டவரே, ஆராதனையில ஆண்டவரே பண்படுத்தப்பட, அப்பா ஜெப வாழ்க்கையிலே பண்படுத்தப்பட, ஆண்டவரே விசுவாச ஜீவியத்திலே பண்படுத்தப்பட, சத்திய வசனத்திலே உபதேசத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எங்கே அர்ப்பணிக்கிறோம்? ஒரு விஷயம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீர் பண்படுத்துவீராக. அப்பா, தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களை பண்படுத்துகிறோம். உம்மை தேடுகிறதுல, உம்மை நோக்கி பார்க்கிறதுல, உம்மை ஆராதிக்கிறதுல நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பண்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே நீர் ஆண்டவரே மழையை வர்ஷிக்க பண்ணுவீராக, ஏற்ற காலத்திலே மழையை பொழிய பண்ணுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத மழையை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்படியே விட்டு கொடுப்பாமா. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியா திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.